எல்லாருக்கும் வணக்கம். இது போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, க்ரீனில் 3 லைன் போட்டேன் இல்லைங்களா, அது ஏணிப்படி போட்டு முடிச்சுட்டு சாண்டலில் போட்டோம் இல்லைங்களா, இந்த ரன்னிங் ஒயர் கொடுத்து இதில் வந்து நான் 4 லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். 2 அடி அளவில் 20 ஒயர் கட் பண்ணேன். ரெண்டு அடியில் 20 ஒயர் கட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நம்ம ரன்னிங் ஒயர் போட்டோம் இல்லைங்களா, போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி போட்டு முடித்தோம் இல்லைங்களா, முடிச்சுட்டு இந்த லைனில் ஒரு 2 நாட்டு தள்ளி இந்த 2 நாட்டு விட்டுட்டு இந்த நாட்டு இருக்கு இல்லையா, இதில் இந்த ஒயரை உள்ளே சொருவி அது மாதிரி 20 ஒயரையும் சொருவி எடுத்துக்கிறணும். இந்த இருக்கு இல்லைங்களா, சொருகிறது காட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட்டில் இருந்தே ஒரு 3 நாட்டுக்கு சொருவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 நாட்டுக்கு சொருவிட்டு இந்த மாதிரி சொருவிட்டு வச்சுக்கலாம். இந்த சொருவி இருக்கேன் பாருங்கள் சுற்றி. இப்போ இந்த 2 நாட்டு தள்ளிட்டு இங்கே சொருவி. ஃபஸ்ட்டு நாட்டில் இருந்தே தான் சொருவணும். இந்த மாதிரி சுற்றி 2 நாட்டு தள்ளி சொருவிக்கலாம். எல்லா ஒயரையும் சொருவியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். போட்டுக்கலாம். இப்போ நான் இது மேலே கூட கொண்டு வரணும் இல்லைங்களா, அதுக்கு நான் ரன்னிங் ஒயராக இந்த க்ரீன் போட்டோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் ஒயர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த சாண்டல் நாட்டில் இருந்தே ஜாயின் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஏணிப்படி போட்டு இது பண்ணும்போது கரெக்டாக லைன் கொண்டு வர முடியும். கொஞ்சம் இவ்வளோ ஒயர் விட்டுட்டு நம்ம எப்போவும் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, உள்ளே சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு அது மாதிரி ஜாயின் பண்ணி இந்த எடுக்கிற பாருங்க. இது சுற்றி வரும்போது ஏணிப்படி போட்டுட்டு சொருவிக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் நம்ம சொருகணும் இல்லைங்களா 2 அடியில், அந்த ஒயரை இந்த 2 நாட்டுக்கு நடுவில் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த நாட்டு போடணும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்.
லூஸாக வர மாதிரி. அப்புறம் மேலே கூட வரும்போது சரியாயிடும். நல்லா உட்காந்துக்கும் அந்த நாட்டு. உள்ள சொருவுனதையும் கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா டைட் ஆயிரும். இது கொஞ்சம் பெண்டாக வரும். பெண்டாக வந்து தான் இப்படி மேலே கூட வரும். அதனால் அது அந்த வளைவு வர்றதுக்காக தான் அந்த ஒயரு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போடுறோம். சொருவின நாட்டில் வந்து அதில் ஒரு நாட்டு, அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வயர் சொருவினோம்ல, என்ன கலர் சொருவுறீங்களோ அதில் ஒரு நாட்டு, அந்த மாதிரி வரும். ரெண்டு நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, அது எந்த எப்படி வருதுன்னு. அந்த கேப்பில் தான் எடுத்துகிட்டு வந்து, அந்த 2 நாட்டுக்கு நடுவில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம போடணும். இந்த மாதிரி வரும். கொஞ்சம் செட் ஆகி வர்றதுக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா சரியாயிடும். பாருங்க, எப்படி வருது, கொஞ்சம் வளைவாக தான் வரும். மேலே கூட போட அது கரெக்டாக செட் ஆயிரும். பாருங்க, இப்படி தான் வந்துட்டுருக்கோம். சுற்றி இந்த லைன் அப்படி தான் வரும். இந்த மாதிரி இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே வந்தோடனே நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு
ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டு திருப்பி அடுத்த லைன்னு நான் அது மாதிரி போட்டுட்டு அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு ஒரு 2 லைன் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இந்த வளைவு எந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகி வருது.